வணக்கம் மக்களே. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த அவரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்து பிரஜின் சாண்ட்ரா ரெண்டு பேரையும் போட்டு பால்தாரு அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல அதை நான் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் அப்படிதான் ரசிச்சு பார்த்திருப்பீங்க. சோ வந்து எனக்கு வந்து அது ஒரு வகையில ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு வகையில ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துங்க. என்ன தெரியுமா சார், நீங்க பிரஜினை ரோஸ் பண்றீங்க, அது நியாயம் தான். சாண்ட்ராவை ரோஸ் பண்றீங்க, அது நியாயம் தான். பட் அவங்க ரெண்டு பேருமே நீங்க கூட்டிட்டு வந்த ஆளுங்க தானே, உங்களோட ரெக்கமெண்டேஷன் தானே அது. சோ அப்போ வந்து பிக் பாஸ் சீசன்ல வந்து ஒரு வழிமுறையே இல்லாம நடக்கிறவங்கள நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது வந்து பால் வந்து யாருக்கு தோறான், யாருக்கு ஊத்த போறான், இதோட வளர்ப்பு சரியில்லை, முறைக்கிறது, பொண்ணுங்களை போட்டு முறைக்கிறது, சுபிக்ஷா போட்டு முறைக்கிறது சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதவங்க எல்லாம் நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல கூட்டு வந்துடுறீங்களே. சரி, அப்படி கூட்டு வந்துட்டீங்க. கூட்டு வந்துறவங்களை எதுக்கு ரோஸ் பண்ணி நிக்கிறீங்க? ஏன்னா ரோஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட மரியாதை மக்கள் மத்தியில போயிடும். அதுதானே. ஏன்னா வந்து பிரஜின் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு, என்னோட ஃப்ரெண்டு தான் விஜய் சேதுபதி அப்படின்னு மச்சான் சொன்னாரு. சோ அதனால வந்து அவர் உங்க பேரை ஸ்டேஜ்லயே சொல்லிட்டு போனதுனால இப்ப பிரஜின் எந்த தப்பு பண்ணாலும் விஜய் சேதுபதி தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி மாறிடும். சோ அதுக்கும் அந்த பயமும் உள்ளுக்குள்ள விஜய் சேதுபதி கிட்ட கண்டிப்பா இருக்குங்க. சோ அதுக்குதான் வந்து அவர் வந்து கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறாரு. அது மேபி வெளியில வந்து பேசிப்பாங்களா என்ன எதுவும் தெரியல. பட் இப்போதைக்கு பப்ளிக்கா கண்டிக்கணும்ல. கண்டிக்கலன்னா விஜய் சேதுபதி எதனா கொஸ்டின் பண்ணுவாங்க, ஏங்க ஓப்பனாவே இப்படி பண்றாங்க, என்னங்க இப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துதான் விளையாடுறாங்க, ஓப்பனாவே பிரஜின் வந்து சாண்ட்ராக்கு தான் சப்போர்ட், அதே மாதிரி சாண்ட்ரா வந்து பிரஜினுக்கு தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது, அதே மாதிரி பிரஜின் வந்து எல்லாரையும் அநாகரிகமா நடத்துறாரு, அநாகரிகமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே மக்கள் கேட்பாங்கல்ல விஜய் சேதுபதியை. அதனால அதுக்கு பயந்துதான் விஜய் சேதுபதியே கொஞ்சம் முந்திக்கினாருன்னு சொல்லுவேன். ஆனா அந்த ரோஸ்ட் அன்னைக்கு வீக்கெண்ட்ல சூப்பராகவே இருந்ததுங்க. அது என்ன குறைய சொல்ல, எல்லாமே தாறுமாறாதான் இருந்தது. பக்காவா பேசினாப்புல வச்சு செஞ்சாரு, விடவே இல்லை, வச்சு செஞ்சாரு. சாண்ட்ராவும் சரி கீச்சு கீச்சுறாரு. பிரஜின் எல்லாம் விடவே இல்லை, பிரஜினே காட்டாகிற அளவுக்கு பயங்கரமா பக்கம் பண்ணாப்புல. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி பண்றதுக்கு தேவை எங்க வந்தது அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி ஒரு ஆட்களை வந்து செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புறதுனாலதான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டா பிக் பாஸ்ல வந்து நீங்க தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஒரு நல்ல தகுதியுடையவங்களாவே செலக்ட் பண்ணி நல்லாவே அனுப்பலாம். பட் அந்த மாதிரி இந்த சீசன் சுத்தமா பண்ணலதாங்க சொல்லுவேன். நிறைய பேருக்கு தகுதியே இல்லாதவங்க தான் உள்ள வந்திருக்காங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் தெரியாம, ஒரு ரியாக்ட் பண்ண தெரியாம, ஒரு என்ன எதுக்கு வந்தாங்கன்னே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ஸ், அதுவும் ஜோடியாவும் உள்ள போட்டீங்க பாரு, இந்த பிரஜின் சாண்ட்ரா ஒஸ்ட். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே எங்களால பார்க்கவே முடியல. அதெல்லாம் வந்து ஏன் போட்டீங்கன்னே தெரியல அதுல. சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணதுனால விஜய் சேதுபதிக்கே வந்து கெட்ட பேர் மக்கள் மத்தியில. அது ஆல்ரெடி வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ரெக்கமெண்ட் பண்றீங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட பையனோட படம் ப்ரொமோஷனுக்கு, படமா வெப் சீரிஸ் நினைக்கிறேன், அதோட நடு சென்டர்னு சொல்லிட்டு அதோட ப்ரொமோஷனுக்கு விஜய் சேதுபதி பையன் உள்ள வராரு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இப்போதைக்கு ஃபுல்லாவே விஜய் சேதுபதி கண்ட்ரோல் தான் இருக்கு. அவருக்கு சம்பந்தப்பட்ட லீக் தான் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கு. சோ அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க பண்றது என்னால ஏத்துக்க முடியல. அதனால வந்து நீங்க வந்து ஹாஸ்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் அந்த ஹாஸ்ட்டை வந்து எந்த வகையிலுமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க. திறமையானவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க, அதான் சொல்ல வரேன். திறமையானவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க, தகுதியானவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி வந்து தகுதியற்றவர்கள்லாம் உள்ள வந்து அதுக்கு நீங்க காரணமா மாறிடாதுன்னு நான் சொல்ல விரும்புறேன். மற்றபடி ஹாஸ்டல்ல எனக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாதான் பண்றீங்க, ஓப்பனா பேசுறீங்க, ஓகே, வாழ்த்துக்கள். பட் உங்களோட அந்த ஹாஸ்ட் பண்ற கண்ட்ரோலை நீங்க உங்களுக்காகவும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்காகவும் எந்த விதத்திலும் பயன்படுத்தவே கூடாது. அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தி உள்ள வந்துச்சவங்க தான் பிரஜினும் சாண்ட்ராவும்ன்றத வந்து இங்க நான் ஸ்ட்ராங்கா பதிவு பண்றேன். ஓகேங்களா? சோ இதை வந்து நான் வந்து கொஞ்சம் கண்டிக்கவும் செய்யறேன். ஓகேங்களா? இதுதான் இந்த வீடியோ மூலமா சொல்ல விரும்புது. இதை வந்து மக்கள் கண்டிப்பா ஆதரிப்பீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம்.